இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, இந்த ஒரிஜினல் சூட்டு மற்றும் இன்சால்வன்சி இந்த கடன் பெற்றவருக்கு எப்படி பயன்படும் அப்படின்ற ஒரு கேள்வி. இது என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஒரிஜினல் சூட்டு, ஒரு இன்சால்வன்சி ரெண்டுமே கடன் பெற்றவர் அன்செக்யூர்ட் லோன் சொல்கிறேன். செக்யூர்ட் லோன்ஸுக்கு உங்களுக்கு தனிப்பட்ட முறை நிறைய சொல்லியிருக்கேன். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா செக்யூர்ட் லோன்ஸ் 100%த்தில் ஒரு 15% தான் செக்யூர்ட் லோன்ஸ், பாக்கி 85% வந்து அன்செக்யூர்ட் லோன்ஸ் தான் வந்து வங்கிகள் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இது ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன். இது ரெண்டுத்துலேயும் வந்து நிவாரணம் கிடைக்கும். ஒன்று வந்து ஒரிஜினல் சூட்டு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் எங்களால் பணம் கட்ட முடியாது, இப்போதைக்கு அந்த சூழ்நிலை நாங்கள் இல்லை. உங்கள் வங்கியர்களோ இல்லை வங்கியை சார்ந்த முகவர்களோ அல்லது அத்தாரைஸ்டு பர்சன்ஸ் இவர்கள் எல்லாருமே அதே போல் எங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற இடத்த வந்து நுழையக்கூடாது, எங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது, எங்களுக்கு வந்து ஃபோன் மூலமாக டார்ச்சர் கொடுக்கக்கூடாது. அப்படி நுழையாமல் ஒரு ஆர்டர் கொடுங்கன்னு கேட்குறதா வந்து கோர்ட்டில் கேட்குறது தான் அந்த ஒரிஜினல் சூட்டுங்கிறது. அதே வந்து மஞ்சள் நோட்டீஸு அப்படின்னு சொல்கிற இன்சால்வன்சி, இந்த மஞ்சள் நோட்டீஸுன்ற வார்த்தையை சேர்த்துக்கினா தான் நிறைய பேருக்கு அது அர்த்தமே புரியுது. அதனால் இன்சால்வன்சி இந்த டாபிக் வரும்போது பார்த்திங்கனாக்கா, இப்போ வந்து எப்போவுமே எங்களால் கடனை கட்ட முடியாதுங்க. இப்போது இந்த கடனை எப்போவுமே கட்ட முடியாது வாழ்நாளில். அப்படி நான் கடனை சம்பாதிச்சு வருங்காலத்தை சம்பாரிச்சேன்னா நிச்சயமாக கொடுத்துட்றேன் அப்படின்ற உத்தரவாதத்தோடு கொடுக்குறதா இந்த இன்சால்வன்சி. இந்த இன்சால்வன்சி பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் வரைக்கும் தான் அதை வந்து நம்ம பதிவு பண்ண முடியும். அதாவது அதே சமயம் இந்த இன்சால்வன்சி பெற்றவருக்கு எப்படி பயன்படும்னு கேட்டிருக்காரு. இது ஒரு எசகேடான கேள்வி. எப்படி பயன்படும்னா, என்னையை பொறுத்த வரைக்கும் வழக்கறிஞருக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா எப்படி உங்களுக்கு பயன்படும்னா, ஒரு வேளை இந்த இன்சால்வன்சி அதே போல் ஒரிஜினல் சூட்டு இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிச்சயமாக ஆர்பிட்ரேஷன் உண்டு. ஆர்பிட்ரேஷன்றது வந்து உங்களுக்கு தெரியும், வங்கி கடன் வாங்கணுவாங்க கிரெடிட் கார்டிலேருந்து எல்லா லோனுக்குமே கடைசியாக இருக்கிற செல்ஃபோன், ஃபர்னிச்சர், டிவி, இது என்ன லோன் வாங்கினாலும் ஆர்பிட்ரேஷன் ஒன்று வரும். இந்த ஆர்பிட்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போ எங்களுக்கு எப்படி யூஸ் ஆகும் ஒரு டிஃபென்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு, அதுதான் முக்கியம். உதாரணத்துக்கு வந்து சட்டப்படி தான் வந்து இந்த வங்கிகள் வந்து கடனை வசூல்